தாய் வீடு பிப்ரவரி 2026. சமூக ஊடகங்களும் இளம் பிள்ளைகளும். எழுதியவர் குமார் புனிதவேல். வாசிப்பவர் கீதா சத்யகுமார். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் திகதி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு முதலில் தடை செய்த பெருமை ஆஸ்திரேலியா நாட்டையே சாரும். இங்கு சமூக ஊடகங்கள் என குறிப்பிடப்படுவது டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட், எக்ஸ், ரெடிட், த்ரெட்ஸ், ட்விட்ச், கிக் போன்றவைகளே ஆகும். இதனை விரிவாக நோக்குதல் நன்று. ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் சோசியல் மீடியா மினிமம் ஏஜ் என்ற ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தை அக்டோபர் மாதம் 2024 அன்று ஆஸ்திரேலியா அரசு திருத்தி இணைத்தது. இச்சட்டம் 29 நவம்பர் 2024 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்று 10 டிசம்பர் 2025 அன்று புதிய விதிகளுடன் அமுலுக்கு வந்தது. குழந்தைகளின் மன உடல் நலத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடனேயே இத்தகைய முடிவை தேசிய ரீதியாக ஆஸ்திரேலியா அரசு எடுத்துள்ளது. மேலும் சமூக ஊடக நிறுவனங்கள் வயது சரிபார்ப்பு முறைகளை பயன்படுத்தி 16க்கும் குறைவான வயதினர் கணக்குகள் வைத்திருப்பதை தடுக்கும் ரீசனபிள் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும். தவறினால் ரூபாய் 49.5 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் என கூறியது. இதனை உலகளாவிய விதத்தில் அறிமுகப்படுத்துவது உகந்தது என்பதனால் அதற்கான காரணங்களை இங்கு தருகிறேன். முதலாவது முக்கிய காரணம் சமூக தனிமைப்படுத்தலாகும். பெரும்பாலும் சமூக ஊடகங்களில் ஈடுபடும் சிறார்கள் சமூகத்திலிருந்து விலகி சமூக ஊடகங்களூடாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த வட்ட சுழலை விசியஸ் சைக்கிள் முறியடிக்கவே அரசு இம்முடிவை எடுத்தது. சமூக ஊடகங்களில் ஈடுபடும் சிறார்கள் அனைவரும் உண்மையில் சமூகத்திலிருந்து விலகியவர்களா என்றால் இல்லை. ஆனால் கணிசமான ஒரு பகுதியினர் அவ்வாறு இருக்கிறார்கள். இவர்கள் குடும்ப உரையாடலில் குறைவாகவே ஈடுபடுகிறார்கள். விளையாட்டு குழு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை குறைக்கிறார்கள். நான் தனிமையில் இருக்கிறேன் என்ற உணர்வை அதிகம் தெரிவிக்கிறார்கள். இது தாம் ஒதுக்கப்படுவதான உணர்வை தரும். மனிதர் ஒரு கூடி வாழும் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் மனோரீதியாக தனிமை அவரை வாட்டி விரக்தி அடைய செய்யும். பொதுவாக சமூக ஊடகங்களில் ஈடுபடும் குழந்தைகள் மனோ வளர்ச்சி குறைவதுடன் ஆரோக்கியமும் குறைந்து காணப்படுவர். அளவுக்கு மீறி சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவிடும் போதும் வயதுக்கு ஏற்ப அல்லாத உள்ளடக்கங்களை பார்க்கும் போதும் தொடர்ச்சியான ஸ்க்ரோலிங் மற்றும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்குள் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போதும் குழந்தைகளின் கவனம் சிதறுகிறது. இதனால் கவனத்திறன் அட்டென்ஷன் ஸ்பேன் குன்றுகிறது. அவர்களின் ஆழமான சிந்தனை டீப் திங்கிங் பாதிப்படைகிறது. அதே சமயம் உணர்ச்சி கட்டுப்பாடு எமோஷனல் ரெகுலேஷன் தன்னம்பிக்கை என்பனவும் சிதறுகிறது. பாவிக்காதவைகள் பறிக்கப்படும் என்ற வாக்கிற்கமைய தேகாபியாச விளையாட்டு இல்லாத உடம்பு வலிமை இழந்து பழுதடைந்துவிடும். மூன்றாவது முக்கிய காரணம் தூக்கம் இல்லாமை. இதற்கு காரணம் கணினி, தொலைபேசி ஆகியவற்றினூடாக இவர்கள் சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவிடுகிறார்கள். இதனால் தொலைபேசி கணினியில் இருந்து வெளிப்படும் நீல நிற மின் ஒளி ப்ளூ லைட் தூக்கத்தை கெடுக்கும் தன்மையுடையது. இது அத்தலைமுறையினது ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கும். தூக்கம் வரச் செய்யும் முக்கிய ஹார்மோனான மெலட்டோனின் இரவு நேரத்தில் குழந்தைகளுக்கு இயற்கையாக அதிகரிக்க வேண்டும். ஆனால் நீல ஒளி கண்களில் படும்போது மூளை இதை பகலொளி என தவறாக உணர்கிறது. இதனால் மெலட்டோனின் உற்பத்தி குறைகிறது. ஆதலால் தூக்கம் வருவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதனால் ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் தடைப்படுகிறது.
இடையில் அடிக்கடி விழிப்பு ஏற்படுகிறது. குழந்தைகள் மற்றும் இளையவர்களின் நரம்பியல் வளர்ச்சி முழுமையடையாத நிலையில் தூக்கமே அவர்களின் நினைவாற்றல், கற்றல், உணர்ச்சி கட்டுப்பாடு, உடல் வளர்ச்சி என்பவற்றுக்கு உதவுகிறது. தூக்கக்குறைவினால் கவனக்குறைவு, எரிச்சல், மனநிலை மாற்றங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, மனச்சோர்வு என்பன ஏற்படுகின்றன. இதனால் குழந்தை பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இது உடல் பிரச்சனை மட்டுமல்ல, மனோ வளர்ச்சி மற்றும் கல்வி செயற்திறனை பாதிக்கும் ஒரு அடிப்படை உளவியல் பிரச்சனை. சமூக ஊடகத்தை பார்ப்பதால் உளவியல் தூண்டல் அதிகரிக்கிறது. வீடியோ, சத்தம், வேகமான காட்சிகள், எதிர்பார்ப்புகள், தொடர்ச்சியாக திரையை மேலே கீழே இழுத்து பார்ப்பது, தொடர்ச்சியான ஸ்க்ரோல் என்பது பெருமளவு மன அழுத்தத்தை தருகிறது. ஆய்வுகளின் முடிவுகளின்படி இவர்களின் தற்கொலைகளும் மிகுந்து காணப்படுகின்றது. குடும்ப ஆதரவு, நண்பர் உரையாடல், மதிப்பு, உணர்வு, உதவி கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் சூழலில் மன அழுத்தம் தற்கொலைக்கு தூண்டாது. சமூக ஊடகத்தை அதிகம் பார்ப்பதால் தனிமை, தூக்கக்குறைவு என்பன மன அழுத்தத்தை தூண்டி தற்கொலைக்கு காரணமாகவும் அமைகின்றது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பதை நாமும் வரவேற்க வேண்டும். பொதுவாக பெற்றோர்கள் மனதில் தவறான எண்ணம் உண்டு. அதாவது பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் நேரம் செலவிடுவதையே பெரிதும் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவெனில், பெரும்பாலான 11 வயதினர் சமூக ஊடகங்கள் ஆரோக்கியம் அற்றது என்பதை உணர்வார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் சமூக ஊடகங்களில் இணைந்து இருப்பதற்கு காரணம் எங்கே தாங்கள் தனிமைப்படுத்தப்படுவோமோ என்று அஞ்சுவதனால்தான். சமூக ஊடகங்கள் தீமையை விளைவிக்கின்றது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதனை எப்படி சமாளிப்பது என்பதை சற்று கவனிப்பது தகும். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், எமக்கு சட்டம் அமைத்து சமூக ஊடகத்தை நிறுத்தும் அதிகாரம் இல்லை என்பதாகும். ஆனால் நாம் செய்யக்கூடியது படிப்படியாக அதனை தவிர்ப்பதாகும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அல்லவா? இதோ சில சிந்தனைகள். தொடர்பு சாதனங்களுக்கு குறிப்பிட்ட ஓய்வு கொடுப்பது, அதாவது ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நேரத்தை அறிவித்து அவ்வேளையில் சாதனங்கள் பாவிப்பதை தவிர்த்து கொள்வது. மாலை 6 மணி முதல் 8 அல்லது 9 மணி வரை வீட்டில் பாவியாது இருப்பது. இது குடும்பத்துடன் இணைவதற்குரிய சூழலை உருவாக்கும். குறிப்பிட்ட நேரத்தின் பின் தொலைபேசியில் அழைப்புகள் ஏற்படுத்துவதை தவிர்த்தல். உதாரணத்திற்கு, நான் படுக்கப் போகும் நேரம் 9 அல்லது 10 மணி என்றால் காலை 6 மணி வரை அழைப்பெடுப்பதை தவிர்த்தல். அதே சமயம் யார் அழைத்தாலும் அந்நேரத்தில் அலைபேசியை எடுக்காதிருத்தல். அந்நேரத்தில் யாராவது செய்தி அனுப்பினால் அது காலைதான் எனக்கு அறிவிக்கும் என்பதை எடுப்பவருக்கு அலைபேசி தெரிவிக்கும் வகையில் ஒழுங்கு செய்தல். தூங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன் சமூக ஊடகங்களில் வீடியோ பார்ப்பதை நிறுத்தவும் வேண்டும். வீட்டில் சில இடங்களில், அதாவது சாப்பாட்டு அறையில், குளியல் அறையில், வரவேற்பு அறையில் அவற்றை பாவிப்பதினை தவிர்த்து கொள்வது உடல், மனம், சமூகம் மூன்றிற்கும் நன்மையை தரும். சாப்பாட்டு அறையில் உணவு உண்ணும் போது அலைபேசி பார்ப்பதால் கவனம் சிதறும். இதனால் அதிகமாகவோ குறைவாகவோ சாப்பிடுவோம். அதே சமயம் உணவின் சுவை, உணர்வு கூட தெரியாது. அத்துடன் இவ்வேளையில் தொலைபேசி பார்ப்பதால் குடும்ப உரையாடல் குறையும். இதனால் குழந்தைகளின் மொழி, சமூக திறன், வளர்ச்சி என்பன பாதிக்கப்படும். ஆதலால் சாப்பாட்டு அறையில் உணவு உண்ணும் போது அலைபேசி பார்ப்பதை தவிர்க்கவும். குளியல் அறை ஆபத்தான இடம். ஆகையால் அங்கும் அலைபேசி பாவிப்பதை தவிர்க்கவும். மின் இணைப்பில் போட்டு வீடியோ பார்த்தபடி நீராடுவது ஆபத்தை விளைவிக்கும். நேரம், நீர் விரயம் போன்றன அதிகம் ஏற்படும். உடலும் மனமும் சுத்தமாகும் இடம் குளியலறை. அங்கு மனம் தூண்டப்படும் கருவியாக அலைபேசி இருப்பது தவறு. இரண்டும் சேர்வது என்பதுவும் பொருத்தப்பாடு உடையது அன்று. வரவேற்பு அறை என்பது குடும்பம் கூடும் இடம் மாத்திரம் அன்று. அது பேசி பகிர்ந்து உறவுகளை வளர்க்கும் இடம். அவ்விடத்தில் அலைபேசி பாவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும்.
அங்கு நீங்கள் அலைபேசியை பார்க்கும்போது உங்கள் குழந்தைகள் அலைபேசிதான் மையம் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். ஆதலால் இவ்விடங்களில் தொலைபேசிகளை பாவிப்பதை தவிருங்கள். மேற்கூறிய விடயங்களை பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுத்தும் அதேவேளை நீங்களும் அவ்விடயங்களை பாவிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாய் இருப்பது மிக்க அவசியம். முன்னேர் சரியாக சென்றால்தான் பின்னேர் சரியாக செல்லும். உங்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் இந்த தவறான பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். நீங்கள் தனியாக உங்கள் பிள்ளையை திருத்துவதற்கு முன் உங்கள் பிள்ளைகளின் நண்பர்களுடைய பெற்றோருடன் இணைந்து செயற்பட்டால் இப்பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கலாம். அவர்களுடன் கூட்டாக கலந்து ஆலோசியுங்கள். உங்கள் எல்லோருக்குமே ஒரே இலக்குதான் உள்ளது. அதனால் இணைந்து செய்தால் வெற்றி பெறுவது இலகாகும். ஒரு முக்கியமான விடயத்தை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். ஆரம்பத்தில் அவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது இயல்பானதே. சிறு வயதில் தொற்று நோய் எதிர்ப்பு மருந்தூசி போட்ட வேளை அவர்கள் குளறி அழுதார்கள் என்று நீங்கள் விட்டுவிட்டீர்களா? இல்லையே. இன்னும் இறுக்கமாக பிடித்து குளற குளற ஊசியை போடவில்லையா? எனவே மனதை திடப்படுத்தி கொண்டு அவர்களை வழிநடத்துங்கள். நீங்கள் தகுந்தவர்களா இல்லையா என்பது உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு முன்னேறுகிறார்கள் என்பதை பொறுத்தே உள்ளது. உங்கள் பிள்ளைகளின் வளமான எதிர்காலத்திற்கு வாழ்த்து கூறி இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி.